உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையிலே இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு காணப்படுது. நீங்க தமிழ்நாடே பரபரப்பா ஆகணும்னு நீ நினைச்சு சொல்ல வரியா இல்ல பரபரப்பா ஆயிடுச்சா? நீ பாத்தியா எங்கேயாவது? இல்ல சார், நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு திமுகவினர் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு எப்படி தமிழ்நாடு ஆகும்? அந்த நேரத்தை கடக்கிறதுக்காக 2 மணி நேரம் காவல்துறையை அலக்கழிச்சது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச செயல். கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பண்ணுறதுன்றது ஒரு அரசியல். தானாக எழுச்சி வந்தது பழைய தலைவர்களுக்கு. தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இவ்வளோ எழுச்சியாக வந்தாங்கன்னு காட்டுறதுக்கான செயலாக தான் தவிர இதில் என்ன கண்டென்ட் இருக்குது நீங்கள் அவ்வளோ நேரம் அலைக்கழிச்சிங்க காவல்துறையை. பிஎன்எஸ் பிரிவு 79 ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் வார்த்தைகளில் இது ரொம்ப முக்கியம் செய்கைகளில் நீ வார்த்தை விட்டா மட்டும்தான் இல்லை, நீ செய்கை. தவறான செய்கை வாயே பேசாம நீ செய்கையில செஞ்சா கூட அந்த பிரிவுல உங்களுக்கு வரும். உங்களுடைய சிந்தனையும் செயல்களும் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேச இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையிலே இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இன்னைக்கு காணப்படுது. அவருடைய பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நீங்க தமிழ்நாடே பரபரப்பா ஆகணும்னு நீ நினைச்சு சொல்ல வரியா இல்ல பரபரப்பா ஆயிடுச்சா? நீ பாத்தியா எங்கேயாவது? இல்ல சார், நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு திமுகவினர் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு எப்படி தமிழ்நாடு ஆகும்? இல்ல, நிறைய இடத்துல பண்றதுனால சொன்னேன். சரி, நீ வார்த்தையை பார்த்து விடு, அவசரப்பட்டு விட்டுறாத. அந்த நேரத்தை கடக்கிறதுக்காக 2 மணி நேரம் காவல்துறையை அலக்கழிச்சது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச செயல். சரி, ஒரு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா தானாக கூட்டம் சேரும், எழுச்சியாக வரும், எக்ஸாம்பிள் நடக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பண்ணும்போது கொஞ்சம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நல்லா உனக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம இலங்கை வீரர் சீமான் அப்படின்னு யாரும் ஸ்டேஷனுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லி வர வச்ச இதெல்லாம் பார்த்துருப்பேன். விருகம்பாக்கம் தான் நினைக்கிறேன். விருகம்பாக்கம், புரியுதா? அந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பண்ணுறதுன்றது ஒரு அரசியல். தானாக எழுச்சி வந்தது பழைய தலைவர்களுக்கு. இவங்கெல்லாம் கூட்டத்தை கூட்டிட்டு தன்னை பெரிய தலைவர்களாக காமிச்சிக்கிற செயல். அதை தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டில் இருக்க வந்தாங்க. கேஸை பாரு, கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க. உங்களை அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் தூக்கின்னு போய் ஒரு புழல் ஜெயில் மாதிரி இடத்துலலாம் போட போகிறது இல்லை. விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு போகிறீங்க. அங்கே கூட உங்கள் மக்களை வர வைக்கலாம், இல்லை நீங்கள் அட்வொகேட் பேச வைக்கலாம், இல்லைன்னா அட்வொகேட் வர வச்சு கூட பேசிக்கலாம். ஓகேவா? என்னுடைய கேள்வி என்னன்னா, நேருலேருந்து வேலூர் இருக்கும் எல்லா மெயினான சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க 2 மணி நேரத்தில். புரியுதா? அவங்க கொஞ்சம் குரூப்பை கூட்டுட்டு போகிறாங்க. இது எதுக்குன்னா, அரெஸ்ட் பண்ணும் போது ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இவ்வளோ எழுச்சியாக வந்தாங்கன்னு காட்டுறதுக்கான செயலாக தான் தவிர இதில் என்ன கண்டென்ட் இருக்குது நீங்கள் அவ்வளோ நேரம் அலைக்கழிச்சிங்க காவல்துறையை. சரி, காவல்துறை தப்பாகவே பண்ணுதுன்னு வச்சுக்கலாம்ப்பா, நான் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். தப்பாகவே பண்ணுதுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக வெளியே வர போகிறீங்க, ஈஸியாக பெயில் கிடைச்சு வெளியே நீங்கள் பேச போகிறீங்க தானே ரியாலிட்டி. ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த காலம் தாழ்த்துறது எதுக்கு? ஹீட் ஆகட்டும்ன்றதுக்காக. ஹீட் ஆக்குறது, கூட்டத்தை கூட்டுறது. நம்ம ஒரு தலைவர்னா அரெஸ்ட் பண்ணால் 10 துரைமுருகன் கிட்ட கெடுக்க அந்த வயசில் போய் உட்காந்துட்டாப்ல. புரியுதா? ஏன்னா பதவி போயிடும். நான் வந்தவன் தம்பியா ப்ரெசன்ட் ஐயா, ப்ரெசன்ட்டுங்கய்யான்னு ஒரு குரூப்பே ப்ரெசன்ட் போட்டுட்டு போயிருக்கு. புரியுதா? ரியாலிட்டி இதுக்கு இவ்வளோ பில்டப் உனக்கு தேவையா அப்படின்றத என் கேள்வி. ஆனால் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த கைதை நான் காமெடியாக தான் பார்க்குறாரு. அவர் எதனா ஆதித்யா சேனல், சிறுபுலி சேனல். இல்லை தம்பி, காமெடியாக பார்க்குறீங்க தானே சார்? நீங்களும் காமெடியாக போயிட்டு வர வேண்டியதானே? ஏன் நீங்கள் கூட்டம் சேர்க்குற வரைக்கும் உட்காந்துருந்தீங்க? ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார வச்சு கேள்வி கேட்க வச்சிங்க காவல்துறை அதிகாரியை? ஒரு அட்வொகேட்ஸை வச்சு ஏன்? இது என்ன கிளாஸ்? அது அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு எம்எல்ஏ. ஊன்னு அந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் திருநெல்வேலியில் பண்ணாரு பேர். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கதை பில்டப் பண்ணீங்களா? எதுக்கு பண்ணீங்க? காமெடியாக போக வேண்டியதானே? காமெடினா காமெடினா என்ன? அண்ணன் வடிவேல் பண்ண மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேன் போயிட்டு வந்துருக்கலாம்ல. நீங்கள் ஏன் அதை பண்ணலை? சரி, இது அரசியலாக்கப்பட்ட, நான் இந்த விஷயத்த அவர் பண்ணுறது அரசியலாக்கப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். நம்மளுடைய செஞ்ச செயலுக்கு ஒரு வினை, எதிர்வினை தான் ஆற்றப்படுது. அந்த எதிர்வினைக்கு நம்ம அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சிறந்த தலைவராகவே பார்க்கப்படும். நீங்கள் அரசியல் பண்ணுங்க, அது அடுத்து நீங்கள் பண்ணதான் போறீங்க, பேசதான் போறீங்க, இதில் எந்த மாற்றம் கிடையாது. பட்
இப்படி செய்யறதுனால நீங்கள் ஆர்டரை கெடுக்கிறதுக்காக வேலை செய்யணும். கூட்டத்தை செட்டித்து பண்ணணும்னு ஒரு செயலை நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலாக அறிவாலயத்துக்கு எதிரில் போராட்டம் பெருசாக பண்ணுவாங்க. நான் கூட கேட்டேன், என்னடா நியூஸ் அறிவாலயத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறான்னு பார்த்தா 8 பேர் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க சார், திமுக காரணங்க. இது பெரிய போராட்டமா? சரி, இல்லை நீ அவ்வளோ, நான் திருப்பி சொல்றேன், அவ்வளோ சாதாரணமாகவும் எடுத்துக்க வேண்டாம், அவ்வளோ சீரியஸாகவும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு விஷயம், அவங்க இருப்பா பண்ணிக்கிறதுக்கு அவங்க பண்ணி ஆகணும். அதை நம்ம பெருசாக எடுத்து போடுறதுக்கெலாம் நமக்கு இல்லை. இவங்க போட்ட கவுண்டருக்கு மறுப்பு கவுண்டர் நிறைய வந்துதான் இருக்கு, போட்டு அடிச்சு விட்டுன்னு தானே இருக்கிறாங்க. அது வேற. தான் செய்த செயலுக்கு தான் அனுபவிக்க வேண்டிய பலன் தான் இது அப்படின்னு தான். ஓகே, இன்னொரு கேள்வி சார். 9 பிரிவில் போட்டிருக்காங்க. இந்த பிரிவெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ 9 பிரிவு அப்படின்றத நீ பார்க்கணும். உடனே பெருசா அப்படின்லாம் அவருடைய செயல்கள் என்னென்ன, ஒவ்வொரு பிரிவுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்றதை நான் உனக்கு விளக்குறேன். பிஎன்எஸ் பிரிவு 196, ஓகேவா? 96 மதம், ஜாதி, மொழி, இனம் போன்ற அடிப்படையில் வெறுப்பு அல்லது கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், எழுதுதல் அல்லது பதிவிடுதல். இப்போ இதில் என்ன கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோயேன். இப்போ நீங்கள் ஒரு கட்சி தலைவரை ஒரு கேவலமாக விமர்சிக்கிறீங்க. விமர்சிக்கும் போது அந்த கட்சி தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. சும்மா இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ண வரும்போது அதுக்கு பதிலுக்கு ஒன்று ஆகும்போது அது கலவரம் வரைக்கும், லா அண்ட் ஆர்டர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத பதிவு பண்ணுறது தான் அந்த சட்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பிரிவை நீங்கள் சேர்க்கலாம். அதை தான் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பிஎன்எஸ் பிரிவு 192, அது பொதுமக்கள் மத்தியில் வன்முறை அல்லது கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கம். அதே தான். நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை போட்டு அந்த இடத்துல அதை நீங்கள் பேசுறீங்க. பேசுனது என்ன? காவேரி தண்ணி பிரச்சனைக்கு போனீங்க. பேசுகிற பாயிண்ட் என்ன? கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஒரு முதலமைச்சரை, ஒரு கட்சியுடைய தலைவரை நீங்கள் பேசுறீங்க. அது கலவரம் உருவாக்குற மாதிரியான இது. பொதுமக்களை பல பேரை திரட்டி அதை செய்கிறீங்க. அந்த பிரிவு அதில் வருது. இன்னொன்று பிஎன்எஸ் பிரிவு 352, ஒருவரை திட்டி அவமதித்து சண்டை அல்லது பிரச்சனை ஏற்படுத்துது வருது. நீங்கள் திட்டுறீங்க, அதுதான் கொண்டு வரீங்க. பிஎன்எஸ் பிரிவு 79, ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் வார்த்தைகளில், இது ரொம்ப முக்கியம் செய்கைகளை, நீ வார்த்தை விட்டா மட்டும்தான் இல்லை, நீ தவறான செய்கை, வாயே பேசாம நீ செய்கையில செஞ்சா கூட அந்த பிரிவுல உங்களுக்கு வரும். அதுவும் நீங்க வரீங்க. பிஎன்எஸ் பிரிவு 196 உட்பிரிவு பி, அதுல பொதுமக்கள் பார்க்கும் இடங்களில் அல்லது மற்றவர்களை இடையூறாக ஏற்படுத்தும் வகையில் ஆபாசகமாக பேசுதல் வருது. அதுதான் நீங்க பண்ணீங்க. அடுத்த பிஎன்எஸ் பிரிவு 61, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்ந்து ஒரு குற்றத்தை செயல திட்டமிடுதல். அந்த மேடையில உங்களை சார்ந்து ஒரு குரூப்பா பேசுறீங்க, கீழேருந்து ஒரு குரூப் ஒரு பேர் எடுத்து கொடுக்குது. ஆமா ஆமா, அதுதான் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அது அந்த பிரிவுல வருது. ஆமா, எங்க அந்த பிரிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஓகேவா? அடுத்த பிஎன்எஸ் பிரிவு 351 பிரிவு 2, ஒருவரை பயமுறுத்தும் வகையில் மிரட்டுதல் அல்லது அச்சுறுத்துதல். ஓகேவா? நீங்க அந்த வேலை அந்த மேடையில அதை தானே பண்ணீங்க. ஆமா, ஓகேவா? அடுத்தது இது போக இது பொது சட்டம். தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் சட்டம் தமிழ்நாட்டில் ஏற்றிருக்காங்க. அது தமிழ்நாடு பெண்கள் தொல்லை தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 4 ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கொண்டு வந்தது. பெண்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக அல்லது வார்த்தைகளால் தொந்தரவு செய்தல் வருது. ஓகேவா? தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட் பிரிவு 67 வருது. இணையதளத்தில் ஆபாச தகவல் வெளியிடுதல். நீங்க பேசுறத நீங்களே லைவ் பண்றீங்க. இணையதளங்கள் யூடியூப், வாட்ஸ்அப் எதுல வந்தாலுமே அது பரப்புதல், அது வருது. இதுக்கு மேல அந்த சட்டத்துல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு. என்ன இந்த 9 பிரிவு நீங்க சொல்றதுல என்ன இருக்கு? சரியாக தானே இருக்கு. நீ இன்னொன்னு, இதுல எந்த கார்பொரேஷனோட பண்ணியிருந்தானா வேற ஏதாவது நான் சேர்த்த ஒரு சம்பந்தம் இல்லாத சட்டப்பிரிவுல உள்ள இணைச்சிருந்தா நீங்க கேள்வி கேட்க. உங்களுடைய பிரிவு நீங்க பேசின செயல்களுக்கு தேவையானது. இது உதயநிதி அவர்கள் பேசினாருன்னு இல்லை, நாளைக்கு தேவாவோ காமேஷோ பேசினாலும் இந்த மாதிரி ஒரு செயல்ல பேசினா இத்தனை கிளாஸஸும் அதுக்கு பொருந்தும். புரியுதா? அதை தான் அவங்க பேசுறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது அவங்க அரசியல் ஆக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. தேவா அதை அரசியல் ஆக்குவாங்க, அவங்க வேலை அதுதான். ஓகேவா? இது நான் டிவிக்கு நிர்வாகிகளுக்கும், டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர் இந்த மாதிரியா இருக்கவங்களுக்கு நம்ம கண்ணியமா நடக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் நாம பார்த்துக்கலாம். அவங்கள பத்தி நம்ம எந்த இடத்துல தரத்தாழ்ந்தோ இதுவாவோ போயிட வேண்டாம்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சார், இன்னொரு கேள்வியும் சார் என்னன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் பொன்முடி, இப்போ உதயநிதி, அதாவது இந்த ஆபாசத்தை ஏன் ஸ்டாலின் சொல்றேன்னா, அந்த ஒரு காணொலி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆபாசம்ன்றது திமுகவோட டிஎன்ஏல இருக்கா? சரி, நான் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக நான் இதுக்காக அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நான் விருப்பப்படல. ஆனால் நான் இந்த இடத்துல பொதுவாக நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு தலைவர்களாக உருவெடுக்கிறதுல நான் வரவேற்கணும்னு உதயநிதி வர்றதெல்லாம் நான் வரவேற்ற காலங்கள் இருக்குது. அந்த உதயநிதியை நான் ஆதரித்து வரவேற்கல. ஒரு யங்ஸ்டர்ஸ் முன்னுக்கு வர்றதில் ஒரு முன்னாடி வர்றதில் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி 21க்குலாம் முன்னாடி நான் சொல்லுவேன். பட் அது எவ்வளோ பெரிய தவறுன்றது எனக்கு இன்னைக்கு ரியலைஸ் பண்ணுறேன். நான் என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா நான் என்ன கேட்குறேன், கண்ணியமான அரசியல் நடக்கணும், இன்னைய இளைஞர்கள் இதை கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஓகேவா? பட் நானும் என்னுடைய ஜெனட்டிக்கலால் நீ சொல்கிற மாதிரி இப்படி தான் நானும் எங்களுடைய இதுவே இப்படி தான் அப்படின்றத நான் இதை வச்சு முடிவு பண்ணோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா தேவா இதை பேசுறதுல குடும்பம்னு வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? அந்த குடும்ப அரசியல்ன்றது ஒரு இன்டர்வியூவில் பிளாஸ்ட் ஆகி போச்சு. உங்களால் அதை வச்சு இப்போ போக முடியல. அப்போது வேற மாதிரி என்ன அரசியல் புரியுதா? நீங்கள் இதை தேர்தலுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? இது இந்த டாக்ஸை நீங்க தேர்தல் பிரச்சாரத்திலே பண்ணீங்க. பிரச்சாரத்துல வச்சு அதுக்கு பிறகு நான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்கேன். புரியுதா? மக்கள் அவங்க எல்லாருமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது தேவா. என்னன்னா, மாநில தேர்தலுக்கு ஒரு முடிவும் மத்திய தேர்தலுக்கு ஒரு முடிவும் அவங்க யோசிச்சு முடிவெடுக்கிறதுல எந்த மாற்றமே இருக்காது. எப்பவுமே அனலைஸ் பண்ணி போடுறது தான் மக்களுடைய கிளாரிட்டி இருக்கும். அப்படி கிளாரிட்டியா இருக்க மக்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பொதுவா எங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்றது தான் அவருடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லைன்றதை அவங்க மீன் பண்ணி தான் ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. அதை மீறி நீயும் இன்னைக்கு எடுத்து நீ பேசுறன்னா உன்னுடைய காழ்ப்புணர்ச்சியோ உன்னுடைய இயலாமையோ நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? இதை தவிர்க்கணும். சரி, உனக்கு நீ இன்னைக்கு ஈஸியா கிடைச்சிச்சு கட்சி, அதனால உங்களுக்கு அதனுடைய பலனு தெரியலன்னு தெரியல. என்ன அது ஏகப்பட்டது. நம்ம என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம். இப்ப நம்மள எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க, துரைமுருகனே நம்மள வந்துதான் பாக்குறாருன்ற நினைப்பு உங்களுக்கு வந்துட்டதுனால நீங்க இப்படி ஹேண்டில் ஆகுறீங்க. ஓகேவா? ஆனா ரியாலிட்டி கிடையாது. அது இல்லை. உங்க அப்பான்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புன்னு ஒண்ணு இல்லை. புரியுதா? நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே இடத்துல நீங்க விஜய் விமர்சிச்சிருப்பாங்க. அவங்க தகப்பனார் கொண்டு ஈஸியா சினிமால வந்திருக்காரு, சினிமால வந்துட்டாருன்னு சொல்லலாம். சரி, சினிமா வாழ்க்கை நீங்க சொல்லலாம், அரசியல் வாழ்க்கை உன்னால அப்படி சொல்ல முடியும் இல்ல? சினிமா வாழ்க்கை இவருக்கும் தானே பொருந்தும். நீ அப்படி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோப்பா. நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டோம். அவர் ஒரு கேட் ஓப்பன். ஏன்னா அப்பேற்பட்டவருக்கு தான் அவங்களுக்கு தெரியும் சினிமால பிஆர் வேலை எவ்வளவு அப்படி இருக்கிற இடத்துலயே விஜய் அவர்களை விமர்சித்து எவ்வளோ ஆர்டிக்கல் வந்ததுன்றத அவரே பல மேடைகள் பேசியிருக்காரு. அதெல்லாம் மீறி உடைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டாரே செய்ய தயங்கின விஷயத்த செஞ்சு உட்கார்ந்துருக்கேன். எஸ், அதை நீ பாராட்டவன எதிர்கட்சியா தேவையில்லாம விமர்சிக்க பேசாம இருங்க. நீங்க உங்களுடைய சிந்தனையும் செயல்களும் இவ்வளோ கேவலமா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சது. எஸ், ஏன்னா சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை நீங்கள் பேசி நீங்களும் சொல்லியிருக்கீங்க. உதயநிதி அவர்கள் 2019 இளைஞரணி தலைவராக வராரு. வித்தின் 2 to 3 இயர்ஸில் மினிஸ்டராக வராரு, டெபுட்டி சிஎம்மாக வராரு. இப்படி எல்லாமே சீக்கிரமாக கிடைச்சதுனால அந்த எக்ஸ்போஷர் இல்லையா அவருக்கு? அதுதான் கரெக்டு. நீ சிம்பிளாக நான் சொல்கிறேன்ல, கஷ்டப்பட்டு ஒருத்தங்களுக்கு கிடைக்கிறதும் தானாக எல்லாமே தேடி வர்றதுக்கான வித்தியாசம் இருக்குது. புரியுதா? இப்போ தானாக கிடைச்சது எதிர்கட்சி தலைவர் பதவி வேணால் சொல்லலாம். ஆனால் டேமேஜ் அவங்க அப்பாக்கு நீ அது சந்தோஷமா கொண்டாட முடியாது. பெரிய விலை கொடுத்தா புரியுதா? கொண்டாட முடியாத கண்டிஷன்ல பெரிய விலை கொடுத்துதான் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி உங்களை வரத்துக்கு உங்க அப்பா உனக்கு எவ்வளவு இடத்துல உங்களுக்கு பண்ணியிருக்காரு. சாக்ரிஃபைஸ், கிட்டத்தட்ட சாக்ரிஃபைஸ். நீ இவ்வளவு அந்த இதை நீங்க காப்பாத்த அவரே அப்படிதான் பேசினாரா? ஆமா பேசினாரு. பட் இன்னைக்கு காலம் அப்படி இல்லையே. அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி இருக்கு? மக்கள் எதை இந்த அருவருப்பு அரசியல் எதிர்பார்க்கறாங்களா? முடியல. அதெல்லாம் வேணான்ட்டு தானே இங்க வந்திருக்காங்க. நீங்க அது திருப்பி எங்க எடுத்துட்டு போய் பாக்குறீங்க? நான் திருப்பி சொல்றேன், இப்படி போகும் பட்சத்தில் நான் திருப்பி எதிர்காலத்தை திமுக தொண்டர்களுக்கு காமிச்சதுனால திமுக அழியிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் பதிவுல. படிப்படியாக தான் குறையும், அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அழிச்சிட முடியாது. இன்று இவருடைய செயல் திமுக சீக்கிரமாக அழிவுப்பாதை நோக்கி போயிட்டு இருக்குன்றதை நான் பதிவு பண்றேன். இது ஓப்பனு. இது ஸ்டாலின்
ஓப்பன் டிக்ளரேஷன். புரிஞ்சா தெரிஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா அவங்க கட்சி அவங்க குடும்பம் அவங்களது, அவங்க சொத்து. ஆக்சுவலா பார்த்துட்டேன். நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த அழிவுன்றது இவர் பேச்சுன்றதோட இந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கோமாளி கூட்டம், அங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு டவுட் வருது எனக்கு. அதனால தம்பி அதை என்கரேஜ் பண்றது யாரு? இவங்க தான். அப்போ சரி, என்னமோ சொல்லுவாங்க, முன்னே சரிந்தா பின்னே சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. தலைமை சரியா இருந்தா தொண்டனும் சரியா இருப்பான். புரியுதா? இப்போ நான் பொறுமையாக நான் யோசித்தேன். சரியா, கண்ணியம் குறைவாக நம்ம விமர்சிக்கவே கூடாதுன்றதுல ஒரு கிளியராக இருக்கும். ஆனால் அரசாங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, நான் விமர்சிக்கிறது எந்த லெவலில் பண்ணணுமோ அதை பண்ணால் போதும். செய்த வினைக்கு எதிர்வினை ஆற்றப்பட்டு விட்டது. நீதி நீதி. நீங்கள் திருப்பி இதை பற்றி நான் ரொம்ப பேசி ரொம்ப இதை வச்சு மைலேஜ் பண்ணுறதும் நமக்கு தேவையே இல்லை. நீங்கள் அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இந்த 5 ஆண்டு காலம் உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றணும்னா இந்த மாதிரியான செயல்களில் தவிர்க்கணுன்றத யோசிச்சுக்கோங்கன்றது. சார், ஓகே சார். இப்போ முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் 2.5 மாதம் தான் ஆகுது. இந்த 2.5 மாதத்திலேயே ஒரு 75-76 வருஷம் பெரிய கட்சியுடைய ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாருன்னா விஜய் அவர்கள் பெரிய லீடராக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு கட்ஸை நம்ம எடுத்துக்கணும்? கட்ஸு டிவிகேக்கு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், நீ தவறும் செய்யும் பட்சத்தில் கைது இருக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை ரீசன்ட் டேஸில் பார்த்துருக்காங்க. இதை நான் இதில் டிவிகேவினர் இதுக்கு ஒத்துப்பாங்களேன்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இந்த பக்கம் உதயநிதியை வச்சு கம்யூனிஸ்டுக்காரை வச்சுட்டு நான் அவன் கூட்டணியில் இருக்கிறேன்னு திமிரா பேசுவேன். உன்னை இங்கே உட்காந்து கூட்டு மேடையில் உட்கார வச்சு உனக்கு கூட்டணி நான் உனக்கு பேசணுமா? இது நீ இந்த பிரிவுகளில் பதிவு பண்ணுன்னா கலவரத்தை உண்ட வழியில் செஞ்சாங்கன்னா அங்கேயும் பொருந்தும். இது நாளைக்கு செய்ய வச்சிடாதீங்கன்ற. நான் இன்னொன்று எனக்கு இதனுடைய அரசியலை நேற்று நைட்டு நான் ஒரு 3-4 மணி வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் இந்த தேர்தலேருந்து யோசிச்சுட்டு வந்தேன். இந்த பேச்சில் எனக்கு நைட்டு புரிதல் என்ன வந்ததுன்னு நான் சொல்கிறேன். டிவிக்கு வின் பண்ண உடனே தவறி கூட அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுன்னு ஆளுநர் இழுக்கடிக்கிறார். சோ கால்டு இவங்களை ப்ரொபகண்டா பண்ண மீடியாக்கள் தான் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்ததுன்ற டவுட் எனக்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். இல்லை சார், திடீர்னு நைட்டு இந்த டவுட் வந்திருக்கும். நான் ஏன் யோசிக்கிறேன்னா, நீ சப்போஸ் அங்கே போயிட்டு இருந்தா மாசான சப்போர்ட்டில் நினச்சதெல்லாம் செய்கிற அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்கலாம். அப்படி நீ போயிடக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல திருமாவளவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கூட ஸ்டாலினுடைய கன்சல்ட் பண்ணி தான் வந்தன்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு. கம்யூனிஸ்ட்டும் அதை தான் பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தானாக வரேன்னு சொல்லி பில்டப் சொன்னாங்க. இப்படி நடக்கிற விஷயத்தை நீ பார்க்கும்போது இவங்க பிளான் பண்ணி இவங்க இந்த இடத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு வளர்ந்துடக்கூடாதுன்னு இவங்களை உள்ளே அனுப்பிச்சி வச்சுருக்காங்களோன்னு எனக்கு டவுட் வருது. புரியுதா? இந்த டவுட் யாருக்குமே வரல. நீ அவங்க நல்லா புரிஞ்சுக்கோ. 108 ஜஸ்ட் லைக் தட் ஆளுநர் ஆளுநர் ஆட்சி அமைச்சிரும், இதெல்லாம் வாய்ப்பே நடந்திருக்காது. நீ அவ்வளோ சீக்கிரம் அதை செயல்பட அதை லா அண்ட் ஆர்டர் அந்த இதுவும் கோர்ட்டில் நீ போனால் அது நின்று இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்கன்னு இவங்களுக்கு ப்ரெஷரை ஏற்றி ப்ரெஷர் ஏற்றி இவங்களை அவசரமாக உள்ளே கொண்டு சேர்க்குற வேலையை பண்ணியிருக்காங்க. இதை பண்ணி ஆதரவாக வந்த அதிமுகவையும் கழட்டி விடுற மாதிரியான செயல்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே வச்சு இவங்க பிளானை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் இவங்க கூட்டணியாக உள்ளே வச்சுருக்காங்க, காங்கிரஸை தவிர நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம இந்த இடத்துலையுமே கொஞ்சம் ரீகால் பண்ணி யோசித்து இவங்க வேணுமா வேணாமான்ற முடிவை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணுன்றது என்னுடைய புரிதலில் நான் சொல்லிடுறேன். திட்டமிட்டு இந்த திரு உதயநிதி அவர்களோட கைதை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக உருவாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவிட்டு இருந்தீங்க. அது ஆக்சுவலாக உண்மையாக தான் ஆயிருக்கு. தஞ்சாவூர்னு நினைக்கிறேன், எந்த இடம் சரியா தெரியல, அங்கே அடிச்சுக்கிறாங்க மக்கள்கிட்ட திமுகவோட வன்முறையில் ஈடுபடுறாங்க. பொதுமக்கள் அதாவது நடுரோட்டை மறியல் பண்ணி போராட்டம் நடக்கிறது. அந்த வழியாக போகிற ஒரு 2 வீலர்காரரு வழிமறிச்சு ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவரை போட்டு மண்டியில் அடித்து 2 தள்ளியிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்ல இதை தான் செய்வாங்கன்றதை நான் எதிர்பார்த்தேன். திமுகவில் இது கைவந்த கலையாக இருந்தது. பட் கலாச்சாரம் மாறி இருக்குன்றதை இன்னும் நீங்கள் புரியலை. நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடுவீங்கன்றதை நான் திருப்பி பதிவு பண்ணுறேன். நான் முதல்லேருந்து சொல்லியிருக்கேன்,
எந்த கட்சியும் அவ்வளோ சீக்கிரம் அழிவுல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக அழிவுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் தான் அப்படின்றத நான் திருப்பி பதிவு பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த கைவந்த கலைன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அதிகமாகவே நடந்திருக்கு சார். அப்போ இந்த சமூக வலைதளம்லாம் இல்லை. இன்னைக்கு சமூக வலைதள காலம். அங்கே நடந்துச்சுன்னா இங்கே லைவ்ல வருது. உடனடியாக எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோமேப்பா, எல்லாமே எடுத்து போடுறோமே, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் தேவையில்லாதான் நீங்கள் அந்த இதை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க. அந்த இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கூப்பிட்டு என்கொயரி தான் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி புழலில் போட்டிருக்கவே வாய்ப்பு. ஏஜியா தான் சொல்லியிருக்காரு. ஏஜியா தான் சொல்லிட்டாரு. ஆனால் அட்வொகேட் ஜெனரலே சொல்லியிருக்காருன்னா இதை தான் நம்ம முதல்ல பதிவு பண்ணுறோம். இதை நீங்கள் ஏன் அரசியலாக்குனீங்க? உங்கள் அட்வொகேட்டுக்கு தெரியாதா? நீங்கள் கூப்பிட்டு வந்த ஐஏஎஸ்க்கு தெரியாதா? உங்கள் சீனியர் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ஏன் வேணுக்குன்னு இதை பெருசாக்குனீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஓகே சார், நாளைக்கு சட்டமன்றம் கூடுதல இது அப்படியே டோட்டலாக நீ வேற ஏதாவது போயிருமே சார். பட்ஜெட் பேசுறதோட நாளைக்கு இதுதான் சார் ஹைலைட்டாக இருக்கும். சரி, இவங்க எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறது தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் டோன்ட் வரி, டிவிகே வாரியர்ஸ் இவங்கள மாதிரி 3 மடங்கு பவர்ஃபுல் டீம் தான். சரி, அவங்க என்ன அறிவிக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். வரும் இவங்களதெல்லாம் அப்படியே பம்பிட்டு கீழே இறங்கிடும். அதனால் யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. செக்ஷுவல் வாரியர்ஸ்க்கு இந்த சம்பவம் நாளைக்கு பண்ண வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதை காஞ்சி தானேப்பா, அது சரியா? நம்ம அக்கா பெரியா சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, திருச்சிட்டு வர்றாங்க அந்த கேள்விக்கு. உதயநிதியோட பேச்சு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்கன்னா, ஒண்ணு ஆமா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும், விரட்டிட்டு ஓடுறாங்களே. அப்புறமா யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர்கள் இந்த பேச்சு சரியா, இவர்கள் இந்த பேச்சு சரியா, அவருடைய செய்கை சரியா அப்படின்னு ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொது மேடையில் இப்படி பேசுறதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்லணும்? ஓகேவா? இன்னொன்று உங்களுடைய தலைமை. நாளைக்கு உன் தலைமையே இப்படி தான்னா கீழே இருக்கவன் எப்படி இருப்பான்? போய் போலீஸ்காரன் இப்போ கீழே தான் செய்வான். ரொம்ப புரியுதா? இதுதான் ஏற்கனவே நடந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி திருப்பி அதையே நீங்கள் என்கரேஜ் பண்ண பார்க்குறீங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. சரி, அந்த அக்கா பேச்சு வாக்கில் ட்ரைனேஜ் லீக் ஆகாது, அதுக்கு அரசாங்கம் முன்னெடுக்கலை. தண்ணீர் பிரச்சனை, அதுக்கு அரசாங்கம் முன்னே இல்லை. ஆமாம்மா, இதெல்லாம் கார்பரேஷனில் இருக்கிற மேயராக நீங்கள் பார்க்க வேண்டியது. இது நீங்கள் வந்து அது இப்போதான் 2 மாசமா தான் இந்த கவர்மெண்ட், 5 வருஷமா நீங்களே இருந்தீங்க. கவர்மெண்ட் இருக்கட்டும் தம்பி, கார்பரேஷன்ல தண்ணி கொடுக்க வேண்டியது, ட்ரைனேஜை பார்க்க வேண்டியது. நீங்க இன்னும் முடியல தம்பி. அந்த அம்மா தான் வேலைன்றதையே மறந்துட்டாங்க. அதையே குறை சொல்லி நிற்குது அந்த வீடியோவில். அதனால இந்த மாதிரி கோபமா அவசரப்பட்டு பேசுகிற இந்த மாதிரி தவறுகளான மெசேஜை தான் பாஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் பொறுமையாக சிந்திச்சு செயல்படுங்க. ஏதாவது ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கிடச்சிறதுனால எல்லா ஆளுக்கு தலைக்கு பொருத்தின மாதிரி ஆகிப்போச்சு. தயவு செஞ்சு பிரியாக்கா, நீங்கள்லாம் வந்து அந்த ரீல்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகுங்க, மற்றதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. ஓகே, நிறைய ஒரே ஒரு கேள்வி. கனிமொழி அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கோழைத்தனத்தின் உச்சம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கைதை கோழைத்தனம் வேற என்ன அவங்களுக்கு? வீர அப்பா ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணும்போது கோழைத்தனத்தின் உச்சமா? நீங்கள் 2G கேஸில் அரெஸ்ட் செய்யும் போது அது பேர் கோழைத்தனத்தின் உச்சமா? புரியுதா? அப்படின்னு கேள்வி வரும். நீங்கள் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செய்கிற செயல் நானே கேட்குறேன். சரி, அரசாங்கத்தை கேள்வி கேட்டீங்க, பேசினவர் என்ன கேள்வி கேட்பீங்க? பெண்ணிய கண்ணியத்துக்கு குறைவா நீ ஒருத்தர் பேசுறீங்களா? நானும் ஒரு பெண், உன் அத்தை உன் வீட்டில் இருக்கிறேன், நீ வந்து பேசலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டிருக்கணும். மற்ற டைம்லலாம் வந்துட்டீங்களே, மகளிர் சுய அதுன்னெலாம் முன்னாடிலாம் பேசியிருந்தீங்களே, இப்போ எங்கே போனீங்க? இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நீங்கள் அதை சொல்லிட்டு இதை கண்டிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தான் டாப், நான் ஒத்துக்கிறேன். சரியா? அதை பேசாமல் இதை மட்டும் பேசுகிறீங்கன்னா நீங்களும் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.